ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி. என் அன்பு குழந்தை, உன் வாழ்க்கையில் நீ கஷ்டப்படணும்னு எழுதி வச்சிருந்த கெட்ட காலத்தை எல்லாம் முடிச்சு வச்சு நீ நல்லா நிம்மதியாக வாழும்படி உனக்கான நல்ல நேரத்தை இந்த கருப்பசாமி உருவாக்கிட்டேன். உனக்காக என்னையே முழுவதுமாக நம்பி வணங்கி வாழ்ந்து வரும் உனக்காக உன் வீட்டில் நானே வந்து குடியேற போகிறேன். எப்போவுமே வெளியில் உள்ளவங்களுக்கெல்லாம் நல்லா சிரித்து சிரித்து மதிப்பும் மரியாதையும் கொடுத்து பேசுகிறனே, வெளியாட்கள் எல்லாருக்கிட்டையும் அன்பை கொடுக்குறனே, வீட்டில் உள்ளவங்க மட்டும் அறிவாளியாக இருக்கணும், புத்திசாலித்தனமாக நடந்துக்கணும்னு ஏன் எதிர்பார்க்குறேன்? வீட்டில் உள்ளவர்களுக்கு அன்பை கொடு, வெளியில் இருக்கவங்க கிட்ட அறிவாளித்தனமாக நடந்துக்கோ. அன்பு எங்கே காட்டணும், அறிவை எங்கே காட்டணுங்கிறதுல முதல்ல நீ தெளிவாக இரு. வெளியில் உள்ளவங்க எப்படியும் உனக்கு பெருசாக சம்பந்தம் இல்லாத, உனக்கு நெருக்கமில்லாத மற்ற மனிதர்கள், மூன்றாம் நபர்கள். அவங்கக்கிட்ட நீ அளவுக்கு அதிகமாக அன்பாக பாசமாக கருணையோடு பேசணுன்ற பெருசாக அவசியம் இல்லை. வெளி மனிதர்களிடம் அறிவாளித்தனமாக பேசு, புத்திசாலித்தனமாக நடந்துக்கோ. வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட இப்படியெல்லாம் இருக்கணும்னு எதிர்பார்க்காத. வீட்டில் எப்போதும் உண்மையாக திறந்த மனசோட நினைக்கிறதை வெளிப்படையாக பேசக்கூடிய அளவுக்கு நீயும் இருக்கணும். உன் வீட்டில் உள்ளவங்களையும் வச்சுக்கணும். யாரும் உன்கிட்ட பேச பயப்படுறதுக்கோ அல்லது எதையாவது சொல்வதற்கோ தயங்கும்படி நீ அறிவாளித்தனமாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. உன்னை சுற்றி உன் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் உன் குடும்பத்தில் உள்ள ஆட்கள். அவர்கள் எப்போதும் அன்பையும் பாசத்தையும் தான் உன்கிட்ட பரிமாறி அளவலாவி கொள்ளணுமே தவிர அறிவாளித்தனமாக புத்திசாலித்தனமாக எல்லாத்துலேயும் விவேகமாக நடந்துக்கணும்னு எதிர்பார்க்காதே என் செல்லமே. இந்த உலகத்தில் நீ எப்படி வாழணுன்றதை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு முதல்ல நீ எப்படி வாழணுன்றதை தெரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையில் நீ சீரும் சிறப்பும் பேரும் புகழும் பெற்று பெருமையாய் வாழும்படி இந்த கருப்பசாமி உனக்கான நல்லதை செய்வேன். வெற்றி பெற்றவர்கள் எப்போதும் மிகச்சிறந்த செயல்களை செஞ்சாங்கன்னு இல்லை, சாதாரண செயல்களை கூட மிகச்சிறந்த முறையில் நீ செஞ்சினா நிச்சயமாக உன்னால் வெற்றியாளனாக உலா வர முடியும். வாழ்க்கையில் எப்போதுமே உன் வாழ்க்கையில் வர நல்லது கெட்டதுகளையெல்லாம் நீ தான் சமாளித்து வாழணும். அதனால் அடுத்தவங்க யார் என்ன நினைப்பாங்களோன்னு அடுத்தவர்களை பற்றி யோசிக்காத. அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு நீ சொன்னதும் நினச்சதும் போதும். இனிமே உன் மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்டு அதன்படி நடக்க பழகு. உனக்கு கஷ்டத்தை கொடுத்த எல்லா கெட்ட காலத்தையும் நேரத்தையும் முடிச்சு வச்சு உன் மனசில் நீ நினச்சதையெல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுத்து உனக்கான நல்ல நேரம் வரும்படி இந்த கருப்பன் நான் செஞ்சுட்டேன். உன் மனசு அங்கும் இங்கும் அலைப்பாயும் போது அது வேணாம் இது வேணான்னு தடுக்க நினச்சினா அது இன்னும் தான் அதிகமாக ஆட்டம் போடும். அதுக்கு பதிலாக உன் மனசு என்ன யோசிக்குது என்ன நினைக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டினா அது அடங்கி போகும். தவறு செய்வது மனிதர்களுடைய மனசில் இயல்பான ஒரு விஷயம். இனி தவறை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறதும் மனிதர்களுடைய மனசு தானே. உன் மனசுக்கு அந்த இரண்டாவது விஷயத்தை அதிகப்படுத்து. தவறு செய்யக்கூடாதுன்றதுல நீ அதிக கவனம் செலுத்து. அதையும் மீறி உன் வாழ்க்கையில் ஏதாவது தவறு நிகழும் போதும் மாற்றங்கள் வரும்போதும் அதை ஏற்றுக்கொள்ள தயாராய்க்கோ. தேவையில்லாமல் யாரிடமும் போராடாதே, எவரிடமும் விவாதிக்காதே. மனித வாழ்க்கையை வாழ்வது சில காலம் மட்டும்தானே. அதனால் என்ன நடந்தாலும் நடக்கிறது நடக்கட்டும்னு அமைதியாக விட்டு கொடுத்து போக பழகிக்கோ. அமைதியாக இருப்பவர்கள் எல்லாம் முட்டாள்கள் நினச்சிக்காத. பேசுபவனை விட அமைதியாய் கேட்பவன் தான் புத்திசாலி. அவன் தன்னுடைய பொறுமையும் அமைதியும் மூலதனமாக வச்சுக்கிட்டு எல்லா காரியங்களையும் வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சுக்குவான். நீயும் எப்போதும் என் அன்பு பிள்ளையாக பொறுமைசாலியாக புத்திசாலியாக மற்றவங்க பேசுகிறத காது கொடுத்து கேட்கக்கூடிய ஆளாக இருந்து விடியல் செல்லமே. எல்லாமே எனக்கு தான் தெரியும்னு எல்லா இடத்திலும் பேசுறதுக்கு பதிலாக மற்றவங்க என்ன பேசுகிறாங்கன்னு அதிகமாக காது கொடுத்து கேட்க பழகிட்டினா உன் வாழ்க்கையில் பல அனுபவங்களும் புரிதல்களும் உனக்கு உண்டாகும். எப்போவுமே முட்டாள் போல அடுத்தவங்களை பழி வாங்கணும்னு நினைக்காத. முட்டாள்கள் தான் எப்போதும் தனக்கு கெட்டது செஞ்சவனையும் துரோகம் செஞ்சவனையும் ஏமாத்தினவனையும் பழி வாங்கணும்னு துடிச்சிக்கிட்டு இருப்பான். ஆனால் புத்திசாலிகள் எப்போதும் தவறு செஞ்சவங்களை மன்னிக்க தான் தயாராக இருப்பாங்க. இதை விட அதிபுத்திசாலிகள் எந்த விஷயம் தப்போ தவறோ அது தனக்கு தேவையே இல்லைன்னு
அந்த இடத்தை விட்டு விலகி போக தயாராக இருப்பாங்க. நீ எப்பவுமே உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடக்கும் இடத்தில் இருந்தும் உன்னை பிடிக்காத மனிதர்கள் இருக்கும் இடத்தில் இருந்தும் விலகி நிற்க கற்றுக்கோ. தேவையில்லாதவர்களிடமும் உன்னை யாருன்னு புரிஞ்சுக்கக்கூடிய தகுதி இல்லாதவர்களிடமும் போய் நீ யாருன்னு நிரூபிக்கிறத விட நிரூபிக்காமல் உன் வேலைகளை பார்ப்பது தான் சரியான புத்திசாலித்தனம். குடும்பத்தில் எப்போதும் நீ பெருசா நான் பெருசான்னு இருக்கக்கூடாது. நீயும் நானும் சேர்ந்து அழகான வாழ்க்கையை வாழலான்னு சந்தோஷமாக இரு. இதை புரிஞ்சுக்கிட்டினா உன் வாழ்க்கையில் பிரிவுங்கிறதே வராது. உன் மனக்குழப்பத்திற்கெல்லாம் தீர்வு கொடுக்க தான் இந்த கருப்பசாமி உன்னை தேடி வந்திருக்கேன். உன் மன காயங்களுக்கு நல்ல மருந்தாக மௌனம் இருக்கும். எப்போதும் எல்லா சூழ்நிலையிலையும் நீ மௌனமாக இருக்க பழகிட்டினா இந்த கருப்பசாமி உன் மௌனத்துக்கு பரிசு கொடுக்கும் விதமாக உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி முடிப்பேன். எப்போவுமே உன் மனசில் உனக்கு தோன்றதை பேசக்கூடிய இடமா இருந்துச்சுன்னா மனசில் நினச்சதையெல்லாம் பேசு. இல்லை இந்த இடத்துல நான் நினச்சதை பேச முடியாதுன்னு உனக்கு தோணுச்சுன்னா பேசுவதை விட மௌனமாக இருப்பது தான் சிறப்பானது. எந்த சூழலிலும் துணிவாக முடிவெடுப்பதும் தெளிவாக செயல்படுவதும் புத்தம் புதிய வெற்றிகளை உனக்கு பரிசாக கொடுக்கும். உன் வாழ்க்கையில் எந்த வேலையை செய்கிறதா இருந்தாலும் எந்த காரியத்தில் களம் இறங்கினாலும் அதை தைரியமாக துணிஞ்சு செய்ய பழகு. எல்லா வகையிலும் எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றியே கிடைக்கும்படி இந்த கருப்பசாமி நான் பார்த்துக்கிறேன். உன்னுடைய அன்பை உன் குடும்பத்துக்கு கொடு. நீ செய்கிற தொழிலுக்கு உன்னுடைய அறிவையும் புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்து. உன்னை சுற்றி இருக்கிறவங்க எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும்னு எதிர்பார்க்கறது நல்ல விஷயம்தான். ஆனால் சந்தோஷத்தை நீ தான் கொடுக்கணும்னு நினைக்கிறது சரியில்லை. அவங்க தான் அவங்க வாழ்க்கையை சந்தோஷமாக வச்சுக்கணும். நீ பாட்டுக்க உன் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்து விட்டுப்போ. அடுத்தவங்க யார் என்ன சொல்கிறாங்க, என்ன நினைப்பாங்க, அடுத்தவங்களை எப்படி சந்தோஷமாக வச்சுக்கலான்னு நீ அதிகமாக யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. யார் என்ன நினைப்பாங்களோ நீ நினைக்கிற ஒவ்வொரு நொடியும் உன் அழகான வாழ்க்கையை நீ இழந்துக்கிட்டு இருக்க. அதனால் இந்த உலகத்தில் அடுத்தவங்களை பற்றி யோசிக்காமல் அடுத்தவங்களை பற்றி கவலைப்படாமல் உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்சது போல் உனக்கு பிடிச்ச காரியங்களை செஞ்சுட்டு வாழ்ந்துட்டு போய்கிட்டே இரு. எப்போவுமே ஒரு மனிதன் கையில் காசு பணம் இருந்துச்சுன்னா அவன் ரொம்ப தைரியமாக எல்லா வேலைகளையும் செய்ய முடியும். காசு பணம் தரும் தைரியத்தை இந்த உலகில் எந்த மனிதராலும் தர முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதனால தான் உனக்கான கெட்ட நேரத்தை முடிச்சு வச்சு நல்ல நேரத்தை தந்த நானே உன் வாழ்க்கைக்கும் உன் கஷ்டங்களுக்கும் போக்குவதற்கும் உன் தேவைகளுக்கும் ஏற்ற பணத்தையும் உன் கைகளில் கொடுக்க போகிறேன். எப்போவுமே உன் உடம்பையும் மனசையும் வலிமையாக வச்சுக்கணும். இந்த உலகத்தில் உன் உடம்பும் மனசும் மட்டும்தான் கடைசி வரைக்கும் உனக்கு துணையாக இருக்குன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ. இந்த கருப்பசாமி உனக்கு ஆதரவாக இருந்து உன்னை நல்வழிப்படுத்துவேன்.